ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك لك الحمد كما هديتنا للإسلام ولك الحمد كما علمتنا الحكمة والقرآن سبحانك إني كنت من الظالمين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته رضوان الله عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த அனைத்து நல்ல மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, எல்லா நிலைமைகள்லையும் என்னையும் உங்களையும் படைச்சி பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்றைய ஹுதுபாவின் ஒரு தலைப்பாக, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகமானவங்க எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் கூட அந்த நேரத்தை ஒதுக்கி செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத், வெள்ளிக்கிழமை வந்துட்டா அவங்க செய்ய வேண்டிய இபாதத்துகளில் ஒரு இபாதத்தாக, ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக கடைபிடிச்ச ஒரு இபாதத்தான் சூரத்துல் கஹஃப். இந்த சூரத்துல் கஹஃபை பற்றி சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு பேசுகிற நானும் தான், கேட்குற நீங்களும் தான் இந்த சூரத்துல் கஹஃபுடைய மகத்துவம், கண்ணியம், இதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதுகளை விளங்கி நாங்கள் மட்டுமல்ல எங்களோட பிள்ளைகளுக்கும் படித்து கொடுக்கணும் என்ற ஆர்வத்தோட, நல்ல நியத்தோட இந்த விஷயங்களை படித்து அந்த விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஒரு காலம் இருந்துச்சு, சூரத்துல் கஹஃப் எல்லா வீடுகளையும் ஓதப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதிகமானவங்க சூரத்துல் கஹஃபை ஓதுவாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன முசீபத்தோ தெரியாது, எங்களோட வாலிபர்கள் விசேஷமாக இந்த சூரத்துல் கஹஃப்ண்டா என்னன்னு கூட தெரியாது. சூரத்துல் கஹஃபை ஓதி வார வழக்கம் இல்லை. இதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எங்களோட வாலிபர்கள் மறந்து ஏதோ வேற வேற விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு குர்ஆனை விட போனுக்கு அதிகமாக காலங்கள் நேரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க,
இந்த சூரத்துல் கஹ்ஃப் இதே இது அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் வரை காட்டும். இந்த வெள்ளிக்கிழமை ஓதினண்டா வார வெள்ளிக்கிழமை வரும் வரைக்கும் இந்த சூரத்துல் கஹ்ஃப் உங்களுக்குரிய பாதுகாப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இந்த சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ஓதிட்டோம்டா அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு ஒரு ஒளியை இறக்குறான், ஒரு வெளிச்சத்தை. அந்த வெளிச்சம் மீக்கிதே ஸ்ரீதேவிகள் எங்கட வாழ்க்கையில அந்த ஒரு கிழமையும் எங்களுக்கு பாவம் செய்ய விடாது, தவறான வழிகளை யோசிக்க விடாது. எந்த விஷயத்துல கை வச்சாலும் சுப்ஹானல்லாஹ் வெற்றிகரமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்குறான். யாரு சூரத்துல் கஹ்ஃப காலையில வெள்ளிக்கிழமை ஓதுறாங்களோ அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் வரங்காட்டும் இந்த சூரத்துல் கஹ்ஃப் அந்த வெளிச்சம் இவரை சுத்தி கொண்டே இருக்குமென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அது மட்டுமல்ல ஸ்ரீதேவிகளே, இந்த சூரத்துல் கஹ்ஃப் இதே உலகத்துல வரக்கூடிய பெரிய முசீபத், பெரிய அநியாயம், பெரிய பயங்கரமான எங்களால தாங்க முடியாத ஒரு சோதனை வருமெண்டா அது தஜ்ஜாலுடைய சோதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. யாரு சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 ஆயத்துகளையும் மனனம் செய்றாங்களோ, இன்னொரு ஹதீஸ்ல வருது, யாரு இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி 10 ஆயத்துகளையும் மனனம் செய்றாங்களோ இவர்களுக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. சங்கைக்குரிய ஸ்ரீதேவிகளே, இப்படி பல ஹதீஸ்கள் சூரத்துல் கஹ்ஃப பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துல எல்லாரும் இந்த சூரத்துல் கஹ்ஃப வெள்ளிக்கிழமை ஓதோடும் என்பதற்காக வேண்டி ஆர்வம் ஊட்டிக்கொண்டே போனாங்க. இந்த சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எத மாதிரி ஒரு கட்டத்துல இறக்கினான் என்று வரலாறுகளை பிரட்டி பார்க்கக்கூடிய நேரத்துல சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால இந்த குறைஷி காபிர்கள் சுப்ஹானல்லாஹ் 13 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கால கொடுத்த அநியாயங்கள் எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடிக்கணுமா, பெருமானார உதைக்கணுமா, பெருமானார ஊரை விட்டு விரட்டணுமா, பெருமானார் தொழக்கூடிய நேரத்தில செத்த மாமிசத்துடைய குடல்களை கொண்டு வந்து போடணுமா, பெருமானாருடைய குடும்பத்துக்கு அநியாயம் செய்யணுமா, பெருமானார பள்ளத்தாக்குல தள்ளி வைக்கணுமா, எல்லா அநியாயத்தையும் எப்படிப்பட்ட அநியாயம் தெரியுமா, ஆயுதங்கள் மூலமாகவும் ரசூலுல்லாவுக்கு அநியாயம் செஞ்சு 13 வருஷ காலம் ரசூலுல்லாவுக்கு கொடுமை செஞ்சாங்க அந்த குறைஷி காபிர்கள். எல்லா ஆயுதங்களையும் பாவிச்சு பார்த்தாங்க, எல்லா முறைகளையும் பாவிச்சு பார்த்தாங்க, எல்லா திட்டங்களையும் பாவிச்சு பார்த்தாங்க. ஆனா நாளுக்கு நாள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனால பெரும் மலர்ச்சியாக, பெரும் வளர்ப்பாக சுப்ஹானல்லாஹ் இஸ்லாம் கூடிக்கொண்டே போகுது. மக்கள் அலை அலையாக சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா குறைஷிகளுக்கு தாங்கிக் கொள்ளலாம், காபிர்களுக்கு தாங்கிக் கொள்ளலாம். எப்படியாவது இந்த முஹம்மதை இல்லாமாக்கணும், இந்த முஸ்லீம்களை இல்லாமாக்கணும், இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஒழிக்கணும் என்று பல திட்டங்கள் போட்டாங்க. எல்லா திட்டத்திலையும் தோல்வி அடைஞ்சாங்க. கடைசியாக ஒரு திட்டம் எடுத்தாங்க அந்த யூதர்கள். சுப்ஹானல்லாஹ், அறிவால ரசூலுல்லாவை வீழ்த்துவோம், எங்கட அறிவை வச்சு இவ்வளவு காலமா ஆளை வச்சுதான் ரசூலுல்லாவுக்கு அநியாயம் செஞ்சோம், ஆயுதத்தை வச்சுதான் ரசூலுல்லாவுக்கு அநியாயம் செஞ்சோம். இப்ப நாங்க எங்கட அறிவை பாவிச்சு ரசூலுல்லாவை எப்படி கேவலப்படுத்தலும், ரசூலுல்லாவின் இஸ்லாத்தை எப்படி ஒழிக்கலும் என்று பல திட்டங்கள் போட்டு அந்த குறைஷிகள்ல நலர் இப்னு ஹாரிஸ் என்ற தலைமையில, குறைஷிகளுடைய தலைமையில மதீனாவுக்கு ஒரு கூட்டம் வாராங்க. அந்த கூட்டத்தினர்கள் யூதர்கள்ல பாதிரிமார்களை சந்திக்கிறாங்க. எப்படிப்பட்ட பாதிரிமார்கள் தெரியுமா, தௌராத் வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க. தௌராத் வேதத்தையும் இஞ்சில் வேதத்தையும் ஜபூர் வேதங்களையும் கரைச்சு குடிச்ச பாதிரிமார்களை வந்து இந்த நலர் இப்னு ஹாரிஸ் என்ற இந்த கொடியவன் சுப்ஹானல்லாஹ் எப்படி முஹம்மதை வீழ்த்தலாம், அறிவாற்றலின் மூலமாக எப்படி வீழ்த்தலாம் என்று அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்ட பொழுது
அந்த யூதர்கள் தௌராத்தை படிச்சவங்க, ஜபூர படிச்சவங்க, இஞ்சில படிச்சவங்க, அவங்க சில திட்டங்களை கொடுக்கறாங்க. நீங்க எல்லா முறையிலையும் ரசூலா எதிர்த்து பார்த்தீங்க, ஆனா தோல்வியா ஈக்குதான். நான் அறிவின் மூலமாக சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், இந்த விஷயத்தின் மூலமாக ரசூலா வீழ்த்தலாம். உண்மையிலே அந்த அறிவின் மூலமாகவும் ரசூலா வீழ்த்த முடியலண்டா அவர் உண்மையான நபிதான் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அந்த பாதிரிமார்கள் அந்த குறைஷி காவிர்களுக்கு 3 விஷயங்களை படிச்சு கொடுக்கறாங்க. இந்த 3 விஷயமும் ஒரு நபியை தவிர உலகத்துல வேற யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த 3 விஷயத்துக்கும் பதில் செல்றண்டா அவர் நபியாகத்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட சுப்ஹானல்லாஹ் 3 விடயங்களை அந்த குறைஷிகளுக்கு இந்த பாதிரிமார்கள் படிச்சு கொடுக்கறாங்க. அதுல முதலாவது சொல்றாங்க, இந்த குகை வாசிகள் என்று 7 பேரும் ஒரு நாயும் சேர்ந்து ஒரு குகைக்குள்ள 300 வருஷத்துக்கு மேல தூங்கின வரலாறு சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் பேசிக்கொண்டு நிற்கிறான். இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப கட்டம் இந்த 7 குகைவாசிகள். இவர்கள் யார் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த 7 பேரும் அவர்களோட இருந்த அந்த நாயை பற்றி இந்த முஹம்மதுல கேள்வி கேளுங்க, அவர் பதில் சொன்னாருண்டா, அந்த வரலாறு சரியாக சொல்லிட்டாருண்டா. முதல் கேள்விக்கு பதில் சரி, அவர் நபி என்றதை நீங்க 30% ஏற்றுக்கொள்ளுங்க. 2வது கேள்வி என்ன தெரியுமா? நீங்க முஹம்மதை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? துல்கர்னைன் என்ற ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசர், அவர் நபி அல்ல, அல்லாஹ்வுடைய இறைநேசர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்க படிச்சிக்கிறோம், சீதவிகளே கேட்டிக்கிறோம். இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி ஆட்சி செஞ்சாரு, எப்படி அதிகாரம் செஞ்சாரு, அவருடைய கையில எப்படி ஆட்சி இருந்துச்சு, இதனுடைய வரலாறுகளை கேளுங்க. ஒரு நபியை தவிர வேற யாருக்கும் இந்த துல்கர்னைனை பத்தி சொல்ல முடியாது என்று 2வது கேள்வியையும் அந்த காபிர்களுக்கு இந்த யூதர்கள் படிச்சு கொடுக்கிறாங்க. 3வது தான் ரூஹ பத்தி கேளுங்க, எங்கட ஆத்மாவை பத்தி கேளுங்க, எங்கட உடம்புல ஓடக்கூடிய ரூஹிக்குதே, இந்த ரூஹ பத்தி கேளுங்க. இந்த 3 கேள்வி முஹம்மதிடத்துல கேளுங்க. இந்த 3 கேள்வியிலையும் 2க்கு தான் முஹம்மது பதில் சொல்லணும். இந்த 3 கேள்வியிலையும் 2க்கு தான் முஹம்மது பதில் சொல்லணும். ஒன்று அந்த குகை வாசிகளை பத்தி சொல்லணும், 2வது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்லணும், 3வது ரூஹ பத்தி கேட்க சொன்னாங்களே, ரூஹ பத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு பயான் சொன்னார்கள் என்றா, ரூஹ பத்தி விளக்கம் தந்தண்டா, அவர் நிச்சயமாக நபி இல்லை. ஏன் தெரியுமா? ரூஹ பத்தி உலகத்துல யாருக்கும் தெரியாது. அந்த அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சொந்தம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு அறிவை ஒரு நபி என்ற பேரில் இருக்கக்கூடிய மனிதர் சொல்வாரேயானா அவர் நபி இல்லை என்று இந்த 3 கேள்விகளையும் அந்த நலர் இப்னு ஹாரிஸாவிடம் சொல்லி அந்த குறைஷிகளை அனுப்பி வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு இந்த 3 கேள்விகளையும் சுமந்து கொண்டு அந்த நலர் இப்னு ஹாரிஸாவுடைய தலைமையில குறைஷிகள் இப்ப அறிவின் மூலமாக ரசூலுல்லாஹ் வீழ்த்துவோம் என்ற நோக்கத்தோட வாராங்க. சுப்ஹானல்லாஹ். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே முஹம்மதே, உங்கள்ட்ட 3 கேள்வி கேட்க போறோம், இந்த 3 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னு சொன்னண்டா நாங்க உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வோம். எப்படி தெரியுமா? முழு மக்காவையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்போம் என்ற ஒரு ஒப்பந்தத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த 3 கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் கேள்வி இந்த குகை வாசிகளையும் அந்த நாயை பற்றியும் கேட்கிறாங்க. 2வது கேள்வி சுப்ஹானல்லாஹ் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி கேட்கிறாங்க. 3வது கேள்வி ரூஹ பத்தி கேட்கிறாங்க. இந்த 3 கேள்வியை கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தோஷம். என்ன தெரியுமா ஸ்ரீதேவிகள்? இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டண்டா முழு மக்காவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்களே என்ற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய சந்தோஷம் ரசூலுல்லாஹ் உள்ளத்துல வந்துட்டு, 3 கேள்விக்கும் ஜிப்ரீல் இப்ப வருவாரு, இப்ப பதில் தருவாரு என்ற பெரிய எதிர்பார்ப்போட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க.
நீங்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டீங்க, இப்ப நீங்க போங்க, நாளைக்கு வாங்க, இந்த 3 கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையை மறந்துட்டாங்க. அந்த வார்த்தையின் காரணமாக சுப்ஹானல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 15 நாள் இந்த பூமிக்கு இறங்கல்ல. அந்த வார்த்தையை சொல்லாததின் காரணமாக அல்லாஹ்வுடைய வஹிய 15 நாட்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இறக்கி வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி வைக்கல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த குறைஷிகள் எல்லாம் மறுநாள் வாராங்க. இன்றைக்கு முஹம்மது பதில் சொல்வார் என்ற நம்பிக்கையோட வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றைக்கு எனக்கு வஹி வரல, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க என்று சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. திரும்ப 2வது நாள் குறைஷிகள் வாராங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. இந்த காபிர்களுக்கெல்லாம் நாங்க இவ்வளவு காலமா ஆயுதத்தால ரசூலுல்லாஹ் வீழ்த்த பார்த்தோம், ஆனா ரசூலுல்லாஹ் வீழ்த்த முடியல. அறிவின் மூலமாக நாங்க வீழ்த்துறதுக்கு முயற்சி செஞ்சோம், நாங்க வெற்றி பெற்றுட்டோம். இந்த முஹம்மதுக்கு பதில் தெரியாம தத்தளிச்சு நிற்கிறார், இந்த முஹம்மதுக்கு பதில் சொல்ல முடியாம பயந்து ஓடுறார் என்ற கதைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குறைஷிகளும் யூதர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 கேள்விக்கும் ஒரு நபியை தவிர பதில் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினா வஹி மட்டும் தான் பேசுவார்கள், வஹி இறங்கல்ல, அல்லாஹ்வுடைய ஜிப்ராயில் இறங்கல்ல. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து நிக்கிறாங்க. 15 நாள் ஆகுது. ரசூலுல்லாஹ் உள்ளத்துல ஆத்திரம், என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, இவர்கள் தவறா பேசுறாங்களே, என்ன விமர்சிக்கிறாங்களே, என்ன கேவலப்படுத்துறாங்களே, அல்லாஹ்வுடைய வஹி வரலையே. 15 நாட்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் யா அல்லாஹ் வஹியை தடுத்து வச்சிக்கிறாய், ஏன் நிறுத்தி வச்சிக்கிறாய்? அந்த நேரத்துல தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 15 நாளைக்கு பின்னால வாராங்க. யா ரசூலுல்லாஹ், யூதர்கள் உங்கள்ட்ட 3 கேள்விகளை கேட்டாங்க, அதுக்கு பதில் நாங்க உடனே உங்களுக்கு தந்திப்போம் யா ரசூலுல்லாஹ். ஆனா உங்களோட வாழ்க்கையில நீங்க அவர்களோட பேசக்கூடிய நேரத்துல ஒரு வார்த்தையும் மறந்துட்டீங்களே யா ரசூலுல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு வாங்க, உங்களுக்கு பதில் தாரன்னு சொல்லிருந்தா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் தந்திப்பான். அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாததின் காரணமாக நாங்க வஹியை நிறுத்திட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, எங்கட வாழ்க்கையில நாங்க இன்ஷா அல்லாஹ், எதை பிடிச்சாலும் இன்ஷா அல்லாஹ், எதை தொட்டாலும் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ், அடுத்த மாசம் வார இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு உங்களோட பணத்தை தாரன் இன்ஷா அல்லாஹ். இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குது, இதை விளையாட்டாக நினைச்சு கொள்ளாதீங்க. உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ரிஸ்க் இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லாததின் காரணமாக அதாவது அது தடை பெறலாம். அதே போல உங்களுக்கு கிடைக்க ஈக்கக்கூடிய உங்களுக்கு உலகத்துடைய பாக்கியங்கள் இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாததின் காரணமாக அந்த ரிஸ்க் தடை பெறலாம். எதிலையும் அல்லாஹ்வை முன்வைங்க, அல்லாஹ் நாடினா விஷயம் நடக்கும். இன்றைக்கு சிலர்கள் இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை ஏமாத்துறதுக்கும் பாவிக்கிறாங்க. கொடுக்கிற நோக்கம் இல்ல, எடுத்த கடனை கொடுக்கிற நோக்கம் இல்ல, எடுத்த பொருளை திருப்பி கொடுக்கிற நோக்கம் இல்ல, நெல்லெண்ணத்தோட செல்றது இல்ல, எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லி நீயத்தே இல்லாம, கொடுக்கிற நீயத்து இல்லாம, திருப்பி கொடுக்கணும் என்ற எண்ணம் இல்லாம இன்ஷா அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதற்குரிய தண்டனையும் மிக மிக பிரமாண்டமான தண்டனைகள் இறங்கும் என்றதுல எந்தவித சந்தேகம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, ஜிப்ராயில் யா ரசூலல்லாஹ், இந்த வார்த்தையை சொல்லாததின் காரணமாகத்தான் உங்களுக்கு பதில் தரல யா ரசூலல்லாஹ், இப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ்னு சொன்ன உடனே தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃப முழுக்க இறக்கி வைக்கிறான். காபிர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃப் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறாங்க. அந்த காபிர்கள் எதிர்பார்த்தது போல அந்த குகை வாசிகளை பத்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப காபிர்கள் எதிர்பார்க்கறாங்க, இந்த ரூஹ் இந்த ஆத்மாவுக்கும் விளக்கம் தருவாரு, இதுக்கும் ஒரு பயான் பண்ணுவாரு என்று எதிர்பார்த்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ரூஹ பத்தி நீங்க என்னட்ட கேட்டீங்க, அது சம்பந்தமான அறிவை அல்லாஹ் மட்டும் தான் சொந்தமாக்கி வச்சிக்கிறான்னு சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், அந்த குறைஷி காபிர்கள்ல அதிகமானவங்க இஸ்லாத்துக்கு வந்த வரலாறுகள் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டு செய்தவைகளே. இந்த நிலைமையில தான் இந்த சூரத்துல் கஹஃப், நாங்க ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட மனசுல நிம்மதி இல்லையா, உங்களோட தொழில பிரச்சனையா, உங்களோட குடும்பத்துல பிரச்சனையா, உங்களுக்கு ஆரோக்கியமற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, மருந்துகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, மனைவி பிள்ளைகளோட சண்டை சச்சரவோடு இருக்கிறீங்களா, எதுல நீங்க கை வச்சாலும் நீங்க நஷ்டம் அடைஞ்சு கொண்டிருக்கிறீங்களா, சூரத்துல் கஹஃப் ஓதுங்கோ. இந்த சூரத்துல் கஹஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதப்படக்கூடிய நேரத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் வரம் காட்டும் உங்களுடைய ரிஸ்குகள் விஸ்தீர்ணமாகும், உங்களுக்கு நிரப்பமான ஆஃபியத்து கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மனைவியினுடைய நிம்மதி, பிள்ளைகளுடைய நிம்மதி, தொழிலுடைய நிம்மதி, உங்களுடைய எல்லா நிம்மதிகளையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹஃபுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றுவான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸ்ரீதேவிகளே, கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, இந்த சூரத்துல் கஹஃப் அதிகமானவங்க ஓதி வரக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனா இன்றைக்கு அதிகமானவங்க இதை விட்டு இப்படி ஒன்று ஈக்குதா, இதை ஓதோடுமா, இதுல என்ன பலன் ஈக்குது, இதுல என்ன நன்மை ஈக்குது, இப்படி எல்லாம் செய்யறதுல எங்களுடைய நேர காலங்கள் தானே அநியாயமாகுது என்று நினைக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இல்ல வாப்பா, உங்களோட ரிஸ்க், உங்களோட ஆரோக்கியம், உங்களோட குடும்ப வாழ்க்கை, உங்களோட மன நிம்மதி எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல தான் ஆரோக்கியத்தை வச்சிக்கிறான், இந்த குர்ஆன்ல தான் மன நிம்மதியை வச்சிக்கிறான், இந்த குர்ஆன்ல தான் அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துடைய பரக்கத், குடும்பத்துடைய பரக்கத், பிள்ளைகளுடைய பரக்கத், மனைவியினுடைய பரக்கத் எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல தான் வச்சிக்கிறான். கிழமைக்கு ஒரு தடவை தான் ஓதணும் செய்தவிகள். அதனால கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க செய்தவிகளே, இந்த சூரத்துல் கஹஃப் ஓதக்கூடிய நேரத்துல அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை இறக்குறான். அந்த வெளிச்சம் சுப்ஹானல்லாஹ் உங்களோட அந்த ஒரு கிழமையும் அந்த 7 நாட்களும் சுத்தி கொண்டே இருக்கும் என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே எங்களுக்கு முன்னால வாழ்ந்த முன்னோர்கள் இதை ஹயாத்தாக்கினாங்க. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு நிக்கிறவங்க இப்படி ஒன்று மறந்து வாழ்ந்து கொண்டு நிக்கிறாங்க. இல்ல, உங்களோட வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களையும் அல்லாஹ்வுடைய அந்த மன நிம்மதி, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் உங்களுக்கு வேணுமெண்டா இந்த சூரத்துல் கஹஃப் ஓதி வரக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கோ. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மறைத்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னையும் நம்பி உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள்ல யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஷிஃபாவை நசீபாக்கி கொடுத்தருள்வாயாக. அவர்கள்ல யாரெல்லாம் கபர்வாசிகளா இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக கபூலாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்துல நாங்க நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, மன திருப்தியோடு வாழக்கூடிய வழிகளை திறந்து தந்தருள்வாயாக. எல்லா விதமான கெடுதிகள், நோய்கள், நொம்பலங்கள், பலாய்கள், சூனியங்கள், பொறாமைகளை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. உலக முஸ்லீம்களை கபூல் செய்தருள்வாயாக. எங்களோட தொழில் துறவுகளிலே பரக்கத்தை செஞ்சு ஹலாலான விஸ்தீர்ணமான ரிஸ்குடைய கதவுகளை யா அல்லாஹ் எல்லா புறத்தாலும் எங்கள் அனைவர்களுக்கும் திறந்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை எப்பவும் உன்னுடைய தீனுக்காக வேண்டி, உன்னுடைய இந்த தீனுக்காக வேண்டி, இந்த சமூகத்துக்காக வேண்டி அள்ளி அள்ளி செலவழிக்கக்கூடிய குடை வள்ளல்களாக எங்கள் அனைவர்களையும் கபூலாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், மற்றவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறத விட்டும் யா அல்லாஹ், மற்றவங்களுக்கு முன்னால தலக்குடிரத்தை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்துக் கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.